அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். லொக்கேஷன் எங்கன்னா சென்னை பானகரம் எஸ்என்பின்ற கேட்டட் கம்யூனிட்டியில் தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு அப்பார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க, எனக்கு எந்த மாதிரியான பேக்கேஜ், என்ன ப்ராசஸ் போகணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெமோ வந்து பார்க்க சொன்னேன். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பற்றி அந்தளவுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அவங்களுக்கு ஐடியா இல்லாதனால ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெமோவுக்காக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கஸ்டமரும் வந்து எனக்காக வெயிட் பண்ணாங்க. அன்றைக்கி கொஞ்சம் என் சைடில் இருந்து டிலே இருந்தது. ஸோ எனக்காக வந்தாங்க. வந்து பார்த்து ப்ராடக்டை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹோம் தியேட்டர் டெக்னிக்கலி ஒரு மோனோ, ஸ்டீரியோ, ப்ரோலாஜிக்னா என்ன, அப்புறம் டால்பி அட்மாஸ், DTS:X, RO3D இந்த கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த பிறகு ஸோ சவுண்ட் பற்றியான பேசிக் சினாப்சிஸ் கொடுத்தோம். அண்ட் தென் அவங்களோட ரூம், அண்ட் தென் அவங்க எந்த மாதிரியான பாட்டெல்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி படம், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், டோன், வேவ்ஸ், அது எல்லாமே கொஷின் மூலியமாக வந்து வி கம் டு அ கன்க்ளூஷன் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸில் பார்க்கும்போது லைக் கஸ்டமர் வாஸ் வெரி ஃபைன் இன் தாட் ப்ராசஸ். எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து புதுசாகவே கொடுத்துருங்க ஸ்பீக்கர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தட்டு ஒரு ஹைஹேண்டாகவே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லும் போது ஸோ வி கான் வித் போல்க் ES60 மாடல் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இதை விட்டால் அடுத்தது சிக்னேச்சர் சீரியஸில் வந்து 60 தான் டாப் எண்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிசர்வ் சீரியஸ் தான், டூ எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் நம்ம சென்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ES30 பயன்படுத்தி இருக்கிறோம். அண்ட் தென் உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து ES15 நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். 10 inch ஃப்ரண்ட் ஃபயரிங் போர்ட்டட் சப்வூஃபர் STS10 நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பேசிக்கலி இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11/22 டெக்னிக்கலாக அந்த ரூமோட டைமென்ஷன். ஈவன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இந்த ரூம்ல வந்து எந்த மாதிரியான டைமென்ஷன் போகலாம்னு சொல்லிட்டு இனிஷியலாக டிஸ்கஷன்ஸ் இருந்தது. பட் அட் டெய்ல் எண்ட் வி கம் டு அரைவ் நம்ம 20 feet இருக்கிற லென்த்துக்கே நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இருக்கிற ரூமோட அமைப்புக்கு ஏற்ப இங்கே லிசனிங் பொசிஷன் சீட் பண்ணிட்டு அண்ட் தென் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ரூமுக்கான அடாப்டேஷனுக்கு ஏற்ப நம்ம ஸ்பீக்கரோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம இந்த ஹைட்டில் பொசிஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம டில்ட் பண்ணி ஆங்கிளிங் பண்ணி லிசனிங் பொசிஷனுக்கு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து கஸ்டமருக்கு ஃபுல் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது ஒரு ஏவி ரிசீவர்னு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பைனியர்ல SCLX 701 அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் வேரியன்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது டெக்னிக்கலாக 135 watts at 8 ohms ஆல் சேனல் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். இது ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் அண்ட் பவர்ஃபுல் ஏவி ரிசீவர். இந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறதுனால வித்தவுட் எனி பவர் ஆம்ப் இல்லாமல் ஒரு நல்ல ஏவி ரிசீவரில் ட்ரைவ் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸில் தான் நம்ம இந்த ஏவி ரிசீவர் கொடுத்துருக்கோம். அலைன் வித் கஸ்டமரோட தாட் ப்ராசஸ், அவங்களோட டோன் வேல்யூ வந்து அசஸ் பண்ணி தான் நம்ம இது கொடுத்துருக்குறோம். இது ஒரு 5.1 செட்டப்பில் போயிருக்கோம். அண்ட் தென் நம்ம இந்த ரூம்லேயே வந்து டால்பி அட்மாஸ்க்கான ஒரு 4 சேனல் வந்து ஃபீச்சரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ 5.1 முடிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு மீடியா பிளேயர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் வந்து சர்வோ ஸ்டெபிலைசர் பயன்படுத்துறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் இஸ் குவைட் ஹாப்பி. அவங்களோட ரிவ்யூ நான் கேட்டிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கஸ்டமரோட பிரைவசி காரணமா அவங்க நம்ம வீடியோ கட்டல, பட் அவங்களோட ரிவ்யூ வந்து சார் அவங்களோட பிசினஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் கியூரியஸாக என்னதானே பண்ண போறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருந்தாங்க. பட் கஸ்டமர் வந்து அவர் வந்து கன்வின்ஸ்டா நான் என்ன பண்றேன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு? லாஸ்ட் வீக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண பிறகு ஆக்சுவலா வந்து இவ்வளோ ரேட் இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் காஸ்ட் வைஸ். பட் ஆனால் ஆஃப்டர் தி இன்ஸ்டாலேஷன் நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் கிட்ஸ் எல்லாம் வந்து நைட்டு வந்து அவங்கள்ட்ட டேக் கேர் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போவோம். இனிமே வந்து இங்கேயே உட்காந்து நாங்கள் ஜாலியாக பார்க்கலாம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நல்லா பாஸ் ஆகும்போது நல்ல நமக்கு கிளியராக தெரியுது. இந்த சைடு இது லெஃப்ட் ரைட் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது நம்மளால. ஸோ சாங்லாம் சூப்பராக, சாங் நல்லா நார்மலாக கேட்பேன். ஸோ சாங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ஸ்போர் பண்ணிட்டு இந்த ஃபைட் சேனல்லாம் என்ன, அட்மாஸ்னா என்ன, எப்படி சவுண்ட் ரிவால்வ் ஆகுதுன்றதெல்லாம் வந்து நீங்களே நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. யூ ஹேவ் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ வாட் ஆர் த டவுட்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்க, கிளாரிஃபை. அது கண்டிப்பாக எனக்கு வந்து
அதே போல எங்களோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா வாட் எவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது சஜஷன் டெஃபினட்டா கிவ் கால் பேக் and comment on our YouTube channel and we request you sir. இன்ஸ்டாலேஷன்ல ஒண்ணு முக்கியமா சொன்னீங்க, எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி எப்படி இருந்துச்சோ அப்படியே கொடுத்துட்டீங்க. நார்மலா ஒரு ஏசி ரிப்பேர்னா கூட வந்து அப்படி அப்படியே அங்கங்க எல்லாருக்கும் நாங்க தான் மாப் போட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணுவோம். ஒரு இது கூட இல்ல, எல்லாத்தையும் நீட்டா தொடச்சு எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்க. அது உண்மையில நானே அப்ரிஷியேட் பண்றேன். சூப்பர், தேங்க்யூ.